வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். வெல்கம் டு மை திரைக்ராஃப்ட் சேனல். இந்த வீடியோல நாம VSTCல டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்னா என்ன? ஒரு வீடியோ கிளிப்ல இருந்து அடுத்த வீடியோ கிளிப்புக்கு ஸ்மூத்தா மூவ் ஆகுற மெத்தடுக்கு தான் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சீன்ல இருந்து அடுத்த சீனுக்கு விஷுவல்ஸ் சாஃப்ட்டா ஒரு ஃப்ளோல மாறுறதுக்கு இந்த ஃபியூச்சர் ஹெல்ப் பண்ணும். எல்லா வீடியோ எடிட்டர்லயும் இந்த ஃபியூச்சர் இருக்கும். ஏன்னா, இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாம ஒரு வீடியோவ பிரசன்ட் பண்ணா, அதுல ஒரு ஜர்க் இருக்கும். அதனால விஷுவல்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்காது. இதுவே டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ப்ராப்பரா அப்ளை செஞ்சு எடிட் பண்ண ஒரு வீடியோ ப்ரொஃபஷனலா சினிமா லெவல்ல இருக்கும். ஒரு சிம்பிள் பேசிக் எஃபெக்ட்ஸ்ல இருந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் வரைக்கும் எல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். இப்போ இங்க 3 வீடியோ கிளிப்ஸ் இருக்கு. இதுல சில சிம்பிள் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணி அந்த எஃபெக்ட்டோட டியூரேஷன் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவோட டியூரேஷன் 23 செகண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த கிளிப்ஸை அப்படியே டூப்ளிகேட் பண்றேன். இதுல முதல் செட்டோட டியூரேஷனை பாதியா குறைக்கிறேன். அதுக்கு இந்த முதல் கிளிப்பை செலக்ட் செஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவோட ஆப்ஜெக்ட் டிராயிங் டியூரேஷன் இங்க 8 செகண்ட்ஸ் இருக்கு. அத சே ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு மாத்துறேன். மத்த வீடியோ ஃபைல்ஸ்க்கும் அதே போல பண்ணிட்டு எல்லா ஃபைல்ஸையும் இப்படி ஒரே லேயர்ல அரேஞ்ச் பண்றேன். ஓகே. இப்போ செகண்ட் செட் வீடியோ ஃபைல்ஸோட டியூரேஷன் அப்படியே இருக்கட்டும். இந்த செகண்ட் செட்டுக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இப்போ ஆட் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் வீடியோவை செலக்ட் செஞ்சு ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, இங்க ஃபேட் இன் செலக்ட் பண்றேன். இந்த ஃபேட் இன் எஃபெக்ட் கொடுத்தா சீன் பிளாக்ல இருந்து ஸ்லோவா அப்பியர் ஆகும். ஃபேட் இன் எஃபெக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஆட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோவோட எண்டுக்கு ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இந்த ஃபேட் அவுட் எஃபெக்ட் கொடுத்தா சீனோட எண்ட் ஸ்லோவா பிளாக் ஆகி டிசப்பியர் ஆகும். அதை இங்க இருந்தும் ஆட் பண்ணலாம். ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, இங்க ஃபேட் அவுட் செலக்ட் பண்றேன். இப்போ ஃபேட் அவுட் எஃபெக்ட் வீடியோவோட எண்டில் ஆட் ஆகிடுச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் வீடியோவுக்கும் அதே போல் சேர்க்கலாம். ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, இங்கே ஃபேட் இன், ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, இங்கே ஃபேட் அவுட். ஓகே. ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, இங்கே ஃபேட் இன், ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, இங்கே ஃபேட் அவுட். டன். ஸோ இங்கே டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு செட்டுக்கு எதுவும் கொடுக்கல. செகண்ட் செட்டுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்டோட டியூரேஷன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த வீடியோ ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஃபேட் இன்னை சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் பார்த்தா இங்கே டியூரேஷன் டிஃபால்ட்டாக 1 செகண்ட் இருக்குது. இதை 2 செகண்ட்ஸ்க்கு மாற்றினா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்டோட டியூரேஷன் ஸ்லோவாக நடக்கும். இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் கவனிச்சிங்களா? இப்போ டெக்ஸ்ட் ஃபைலுக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அதை வீடியோவுக்கு முன்னாடி வர மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி டியூரேஷன் 5 செகண்ட்ஸ் தரேன்.
இந்த வீடியோவுக்கு ப்ளூ வேவ்ஸ்னு டைட்டில் தரேன். ஃபாண்ட் ஏர்லோ சாலிட் இட்டாலிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். சைஸ் 96 பாயிண்ட்ஸ். இப்போது இதை சென்டர் பண்ணுறதுக்கு எடிட்டர் டூலில் பேராகிராஃப், இதில் இந்த ஜஸ்டிஃபை லாஸ் சென்டரையும் சென்டர் அலைனையும் கிளிக் பண்ணால் டைட்டில் சென்டரில் அலைன் ஆகிடும். இப்போ இந்த டைட்டிலுக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்க டெக்ஸ்ட் ஃபைலில் ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன்ஸ், இங்கே வைப் சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வைப் ஆப்ஜெக்டை அப்படியே ட்ராக் செஞ்சு ஸ்டார்டிங்கில் வச்சு ஏற்கனவே டெக்ஸ்ட் ஃபைலோட டியூரேஷன் 5 செகண்ட்ஸ் கொடுத்ததுனால இதோட டியூரேஷனையும் 5 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ப்ரிவ்யூ பார்க்கலாமா? நல்லா வந்திருக்குல்ல? அடுத்து இந்த டைம்லைனில் ஆடியோ ட்ராக் ஒன்று ஆட் பண்ணுறேன். இதை ட்ராக் பண்ணி வீடியோவோட லென்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது ரைட் கிளிக், ஆடியோ எஃபெக்ட்ஸ், ஆம்ப்ளிடியூட், ஆடியோ ஸ்டார்டிங்க்கு ஃபேடின் கொடுக்குறேன். இந்த கடைசி ஆடியோ ஃபைல் முடிகிற இடத்துல ஃபேட் அவுட் சேர்க்குறேன். இது யூஸ்வலாக கொடுக்குற எஃபெக்ட். இப்போ இந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட் வரும். அதுக்கு இந்த ஆடியோ ஃபைலை ஒவ்வொரு வீடியோ ஃபைல் லென்த்துக்கு ஈக்குவலாக வர மாதிரி 3 கட் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா கரையில் கொஞ்சம் தள்ளி நின்று எடுத்திருக்கு. செகண்ட் சீன் கொஞ்சம் அலைகளுக்கு பக்கத்தில் நின்று எடுத்திருக்கு. 3வது சீன் ரொம்ப தூரத்தில் இருந்து கேப்சர் பண்ணியிருக்கு. அப்போது ஆடியோட சத்தமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் தானே. ஸோ முதல் ஃபைலோட வால்யூம் அப்படியே இருக்கட்டும். அலைக்கு பக்கத்தில் இருந்தால் அலையோட சவுண்ட் அதிகமாக தானே இருக்கும். அதனால் 2வது வீடியோவுக்கு வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு ஃபைலை ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஆடியோ வால்யூமை 0லேருந்து 10க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். 3வது ஃபைலுக்கு டிக்ரீஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ -10க்கு வைக்கிறேன். இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். That's it. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டரில் நாம் வீடியோ, ஆடியோ அண்ட் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த எஃபெக்ட்ஸ்க்கு டியூரேஷன் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் சீனுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ வால்யூமை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா இது போல் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இனி வரும் சாப்டர்ஸில் வெவ்வேறு விதமான டிரான்சிஷன் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த சாப்டர் 6ல் வீடியோவுக்கு புஷ் டிரான்சிஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோவுக்கான அறிவிப்பு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.